இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல உங்க மனசு இருந்துச்சுன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்ல ஒரு பெரிய அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க ஆச்சரியப்படக்கூடிய தருணம் அந்த தருணமா அமையும். சாயப்பா உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. உங்களை தேர்ந்தெடுத்தவர் உங்களை நிச்சயமா கைவிட மாட்டாரு. ஒரு பெரிய மிராக்கிளை கொடுத்து உங்க வாழ்க்கைய வழி நடத்த போறாரு. அதுக்கு இந்த பதிவு தான் அதுக்கு ஒரு கருவியா இருக்க போகுது. ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கு ஒரு அற்புதத்தை நடக்குதுன்னா இந்த பதிவுல குறைஞ்சது 50 பேருக்காவது ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் அடுத்த 24 ஹவர்ஸ்ல நடக்க போகுது. ஆனா பதிவை முழுமையா கேட்கணும். இந்த 10 நிமிஷம் கேட்கறது 15 நிமிஷம் கேட்கறது அது எதுவுமே வேலைக்காகாது. ஸோ பொறுமையோட நிதானமோட பதிவு முடிகிற வரைக்கும் உங்களுடைய ஆழ் மனசுல இந்த பதிவு போகணும். அங்க இருந்து ஒரு விசேஷ சக்தி புறப்படும். அந்த விசேஷ சக்தி அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் அது நடக்கும். ஆனா முழுமையா கேட்டவங்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். அதனாலதான் இந்த பதிவோட இன்ட்ரோவே நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ வாழ்க்கையில செமையா வாழலாம். அன்பே சாய் டிஷர்ட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க அட்ரஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சென்ட் பண்றோம்னு சொல்லி இந்த பதிவை கண்டினியூவா கேட்கலாம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையில சந்தோஷமான மனநிலையில நான் இருக்கிறேன். என்னுடைய துன்பங்களையும் என்னுடைய கஷ்டங்களையும் சாயப்பா தனதாக்கிக்கிட்டாரு. சாயப்பாவை நம்பினவங்கள சாயப்பா என்னைக்கும் கைவிட்டதே இல்லை. இத நான் அனுபவபூர்வமா உணர்ந்து இருக்கேன். வாழ்க்கையில கடவுளோட நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்றது இந்த அன்பே சாய் குடும்பத்துல ஒரு மாணவன் போல இருந்து அதை கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில நடந்திருக்குது. பல நாள் கனவு நான் சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு. எத்தனையோ இடத்துல லோன் வந்து நான் கேட்டேன், பேங்க்ல கிடைக்கல. என்னடா சாயப்பா இப்படி இருக்குதே, என் வாழ்க்கை ஒரு வியாபாரம் பண்றதுக்கு கூட தகுதி இல்லாம இருக்கா, இல்ல என்னன்னு புரியலையே அப்படின்னு நான் கதறி அழுத. அந்த நேரத்தில் திரும்பவும் ஒரு பதிவு அன்பே சாயில இருந்து என் கண்ணை உறுத்துச்சு. நீ நினைச்சது நிச்சயமா நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேளு, நம்பி கேளு.
நீ கேட்கறத பெற்று விட்ட மனநிலையில இருந்து எனக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொன்னீங்க. நான் அதே போல மனப்பூர்வமா அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி, கடவுளே எனக்கு பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன், அந்த லோன் ஆஃபீஸர் என்னுடைய லோனை சாங்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் உங்ககிட்ட பிரார்த்திக்கணும். அதற்கு தேவையான நம்பிக்கையை எனக்கு நீ நிச்சயமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நான் நின்னேன். அதே போல சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ண, லோன் ஆஃபீஸர் என்னுடைய லோனு சாங்ஷன் பண்ணிட்டாங்க. நான் எதிர்பார்த்த லோன் எனக்கு கிடைச்சிடுச்சு. இந்த தொழிலை நான் உடனே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ண, ஒரு செம்பருத்தி பூ சாய்பாவுடைய படத்துல இருந்து கீழே விழுந்தது. அடுத்த நிமிஷம் ஃபோன், அன்னோன் நம்பர் காலு, தெரியாத நம்பரு. எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சேன். எடுத்துடுன்னு சொல்லி முடிவு பண்ணது. உடனே லோன் ஆஃபீஸர் கால் பண்ணுறாங்க. சார், நீங்கள் கேட்ட 10 லட்சம் ரூபாய் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம், உங்கள் வீடு எங்கே இருக்குது, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அழுதுட்டேன். அந்த லோன் ஆஃபீஸர்கிட்ட ஃபோனில் என்னங்க ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லைங்க, இப்போ தான் நான் ப்ரே பண்ணேன். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வீட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் டிடி வரும், ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அற்புதத்தை என்னால் இப்போ வரைக்கும் நினச்சி பார்க்கவே முடியல. அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. இதை நீங்கள் நிச்சயமாக அன்பே சாய் குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாம நினைச்ச ஒரு விஷயம் நடந்த மாதிரி பாவலா மீன்ஸ் அது கரெக்டான வேர்டா என்னன்னு தெரியல. நம்ம நடந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஆண்டவர்கிட்ட, கடவுள்கிட்ட, சாய்பா கிட்ட நன்றி செலுத்தும் போது கூடவே நமக்கு நினைச்சது உடனே நடக்குது. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1 வருஷமா எல்லா பேங்க்லேயும் லோன் கேட்டு அது கிடைக்கல அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு கனவு இருக்கும். சில பேருக்கு வியாபாரம் செய்யறது ட்ரீமாக இருக்கும். அது ரொம்ப அக்கறை, ரொம்ப ஆசை எல்லாம் படுவாங்க. அது நடக்காம எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு 1 lakh இருந்ததுன்னா போதும்னா டக்குன்னு ஆரம்பிச்சிடுவேன், எனக்கு அப்படியே பரபரக்குது, ஆனால் சுத்தமாக என் கையில் காசு இல்லை அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு அதை பிஸ்னஸ் பண்ணணும், அது ஒரு வெறித்தனமான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதான் அந்த பையன்ட்ட சொன்னேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் லட்சியத்தை என்றைக்குமே நிறுத்திடாதீங்க, என்னைக்கு கண்டிப்பாக அது கிடைக்குமோ அது கிடைக்கும், ஆனால் அது வரைக்கும் இருக்கிற வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு. பட் நம்மளுக்கு ஒரு ஆசை வருதுன்னா அது மற்றவங்களால் பெறப்பட்டதா, இதை நம்மால் பெறப்பட்டதா, இதுதான் வித்தியாசம். நம்மால் பெறப்பட்டதுன்னா அது 100% கடவுளுடைய தூண்டுதல். மற்றவர்களால் பெறப்பட்டதுன்னா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும். அப்போ இந்த சாய்ராமுடைய விஷயம் தன்னால் பெறப்பட்டது. ஆனால் எல்லாருமே வேலைக்கு போகணும்னு தான் சொல்கிறாங்க, யாருமே வியாபாரம் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் எனக்கு என்னமோ தோணுது, நம்ம வியாபாரம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் செதுக்க முடியும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம பயனுள்ளதாக ஆக்கிக்க முடியும். ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பெருசாக ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு அந்த பையனோட கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வெறியை நான் பார்க்கும்போது நான் சொன்னேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிஸ்னஸ் பெரிய அளவில் ப்ராஃபிட்டபுளாக மாறும். பட் சேம் டைம் உங்கள் ஒர்க்கை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு. ஏன்னா செயல்பட்டாதான் நமக்கு கிடைக்கும். நமக்கு செயல்படாமல் இருந்தால் நமக்கு எதுவுமே கிடைக்காது.
ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் தான் நான் சொன்னேன். பட் இப்படிப்பட்ட விஷயங்களால் நமக்கு கிடைக்கலன்னும் போது நம்ம மனசு நொந்து இருக்கிற வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. இருக்கிற வேலையை செய்யும்போது தான் அதனுடைய பலன் கிடைக்கும். நீங்கள் எனக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை வர வரைக்கும் நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்கள் லட்சியம் நிறைவேறாமலே போயிடும். அப்போது ஒன்லி இங்கே ஒரு விஷயங்கள் நடக்கணும். அது நடக்க நடக்க உங்கள் வாழ்க்கை மாறும். அப்போது உங்கள் வாழ்க்கை மாறணும்னா ஏதாவது ஒரு செயல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு செயல். இங்கே நிறைய பெண்கள் என்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதனால் என் வாழ்க்கையில் அடுத்தது என்னன்னு புரியல அப்படின்றாங்க. அப்போ நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதால தான் என்ன செய்கிறதுன்னு புரியல. அதனால் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதை செஞ்சு தான் ஆகணும். இப்போ செய்ய வேண்டிய நேரம் ஏதாவது ஒன்று. ஆனால் வெட்டியாக மட்டும் இருக்கக்கூடாது. வெட்டி பேச்சுக்களால் மட்டும் இங்கே எதுவுமே சாதிச்சிட முடியாது. அப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் என்னென்னலாம் உங்களால் இந்த நிமிஷம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. சில பேருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல, ஆனால் என்னென்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சில பேருக்கு சொல்கிறாங்க, எனக்கு பைத்தியமே பிடிக்குது, ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல. எதுவுமே செய்ய முடியல. நம்ம பண்ணலாம், உட்காந்து 1 மணி நேரம் தியானம் பண்ணலாம். எதுவுமே செய்ய தெரியலன்னா சொல்கிறேன். எதுவுமே செய்யறதுக்கு வேலை இல்லை அப்படின்னா தியானம் செய்யுங்க. 1 மணி நேரம் உட்காருங்களேன். அது முடியாது, 1 மணி நேரம் உட்கார முடியாது. சரி, சேர்ல உட்காருங்க. பட் என்னமோ தெரியல, நமக்கு பல விஷயங்களை மறந்துட்டோம். பல விஷயங்களை மறந்ததால தொலைச்சிட்டோம். தொலைச்சதுல முக்கியமானது ஒன்று என்ன தெரியுமா? உங்களுடைய சந்தோஷம். கமெண்ட் பண்றீங்களா? எத்தனை பேர் சந்தோஷத்தை தொலைச்சிங்க அப்படின்னு? பல பேர் சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இங்க பல பேருக்கு சந்தோஷன்றது காணாம போயிடுச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்ச இப்போ வரைக்கும் நான் சந்தோஷம் இல்லாத மனிதர்களா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிலையில இங்க பல பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு கடவுள் ஒரு கடமையை கொடுத்துருக்காரு. அந்த கடமையை நாம நிறைவேற்றுறோமா? முதல்ல உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க செய்யறீங்களா? நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஒரு இடத்துல கணக்கு எழுதலாம், ஒரு இடத்துல வீட்டு வேலை கூட நீங்க செய்யலாம், ஒரு இடத்துல நீங்க ஒரு பெரிய ப்ரொஃபஷனலா கூட ஒர்க் பண்ணலாம், ஒரு இடத்துல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருக்கலாம். ஆனா கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செயல் என்ன? உங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும், உங்க கணவரை பார்த்துக்கணும், உங்க வீட்டை பார்த்துக்கணும். இது கேவலமா நினைக்கக்கூடியவங்க அதிகம். அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க, என்னால் வேலைக்கு போக முடியலையே அப்படின்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா? அவங்கள விட நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க. உங்கள் வேலையில் கவனத்தை வச்சு இது கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு அப்படின்னு நினைச்சா அவங்கள விட சிறப்பான இடத்துக்கு போவீங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமாக தான் நமக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது ஒரு விஷயமும். சூடு சொரணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகமாக அந்த பதிவில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சூடும் சொரணையும் இருந்தாதான் மனுஷனுடைய புத்தி வேகமா ஆரோக்கியமா வேலை செய்யும். இது சூடும் சொரணையும் இருந்தா அது இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். அப்ப அது எப்போ இருக்கும்? வேலை செஞ்சா உடம்பு சூடாகுதா? உடம்பு சூடாகுனா ரத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம் நடக்குதா? ஓவர் சூடாயிடக்கூடாது. அப்போ அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள், உடம்புல ரத்தம் தான் மெயினுங்க.
ரத்தம் தான் மெயின், ரத்தம் தான் முக்கியமான பார்ட். அது எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு நாம தெளிவா இருப்போம். அது எந்த அளவுக்கு தின்னா இருக்குதோ நமக்கு அந்த அளவுக்கு மூச்சு வாங்க போகும்போது எல்லாமே செய்யும். இது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். அப்போ நம்ம கை கால் அசைவுகள் தேவை. காலையில ஏன் வாக்கிங் போறாங்க, ஏன் பிராணாயாமம் பண்றாங்க, ஏன் தியானம் செய்றாங்க? சும்மா செய்றாங்களா? வேற வேலையே இல்லையா? 8 மணி நேரம் 10 மணி நேரம் 8 மணிக்கு எந்திரிக்கலாமே, 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த மனுஷன் லூசா ரோட்ல நடக்கிறான் பைத்தியக்காரன் அப்படின்னு 8 மணிக்கு எந்திரிச்சு டீ குடிக்கிறவன் நினைப்பான். ஆனா நடந்து போறவ உங்களை பார்த்து பரிதாபப்பட மாட்டான். நீங்க அவனை பார்த்து பரிதாபப்படலாம், ஆனா அவங்கள பார்த்து பரிதாபப்பட மாட்டான். ஏன்னா அவனுடைய உடம்பு சூடாகுது காலையில கை கால் அசைவுகள் இருக்கிறதால. அதாவது மார்கழி மாசத்துல, நான் பெருமையா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க தயவு செய்து, மார்கழி மாசம் எவ்வளவு குளிரா இருக்கும். அப்ப 5 மணிக்கு, இப்ப இல்ல, இப்ப கொஞ்சம் டைமிங் எல்லாம் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு போகுது. கரெக்டா 5 மணிக்கு எழுந்திருச்சு சில்லுன்னு குளிச்சுட்டு 5:30 மணிக்கு வாக்கிங் போவேன். கரெக்டா 6:30க்கு என்னோட டிஷர்ட்ஸ் தலை எல்லாமே வேர்வையில நனைஞ்சிருக்கும். எல்லாருமே நான் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாரும் குளிர்ல நடப்பாங்க, நான் பாட்டுக்கும் வேர்த்து வேர்த்து நடப்பேன். ஸோ வெளியில பனி, அப்ப உள்ளுக்குள்ள ஏன் நான் சூடாகுது? ஏன்? அப்போ உள்ளுக்குள்ள உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் வேலை செய்யுது. ஹார்ட் வேலை செய்யுது, கல்லீரல் வேலை செய்யுது, மூளைக்கு போக வேண்டிய நரம்புகள் வேலை செய்யுது, கை கால்கள் வேலை செய்யுது, மூட்டை எல்லாம் ஆக்டிவா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நடை, அதாவது ஓடாம நடக்கணும். கிட்டத்தட்ட ஓடுற மாதிரி நான் நடக்கிறது. 40 நிமிஷத்துல என்னோட டார்கெட் 5000 ஸ்டெப்ஸ். ஆனா இப்போ 40 நிமிஷத்துல என்னுடைய ஸ்டெப்பு 4000 முடிச்சிடுறேன். இது ரொம்ப, அது கிட்டத்தட்ட பல வருஷமா வாக் பண்றதால. ஆனா இங்க பல பேருக்கு 40 நிமிஷம் 6000 7000 ஸ்டெப்ஸ் போகுது. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஸோ எந்த விஷயத்தையும் நாம உணர்வு பூர்வமா செய்யணும். செய்யும் போதுதான் அதனுடைய ரிசல்ட் எக்ஸலண்டா இருக்கும். டாக்டர் வாக்கிங் போக சொன்னாங்க அப்படின்னா நீங்க வாக்கிங் போகும்போது அதுல பலன் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்றேன், 4 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு வாக்கோ, ஒரு மெடிடேஷனோ, ஒரு யோகா, ஒரு பிராணாயாமம், ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடும் போதுதான் அடுத்தது என்னன்னு புரியும். நீங்க மந்தமா இருந்தீங்கன்னா உங்க செயல் மந்தமா இருக்கும். நீங்க சுறுசுறுப்பா இருந்தா உங்க வாழ்க்கை சுறுசுறுப்பா இருக்கும். செயல்படக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய நீங்க செயல்படாம இருப்பதற்கு உண்டான மர்மம் என்னன்னு தெரியல. பலவிதமான விஷயங்கள் கேட்கிறோம், பலவிதமான ஆடியோ கேட்கிறோம், பலவிதமான புக்ஸ் படிக்கிறோம், எல்லாமே பெர்ஃபெக்ட். ஆனா எதையுமே செயல்படுத்தாம சாதிக்க முடியாது. ஒரு சைராம் சொன்னாங்க, நிறைய புக்ஸ் படிக்கிற, நிறைய விஷயம் கத்து இருக்க, ஆனா வாழ்க்கையில என்னமோ ஒரு கஷ்டம் மட்டும் இருக்குதுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், படிச்சீங்களே, ஏதாவது செயல்படுத்தினீங்களா? அப்போ அவங்க சொல்றாங்க, நான் செயல்படுத்தணுன்றாங்க. நான் திரும்ப திரும்ப கேட்கிற சில கேள்விகளை அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்ப படிச்சதாகவே போயிடுச்சு. ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கிறது நல்லது. அந்த நாலேஜை கொண்டு நம்ம வாழ்க்கையில என்ன சாதிச்சோம், அவ எப்படி சாதிக்க முடியும்? அதை செயல்படுத்தினாதான் சாதிக்க முடியும். நம்ம படிச்சதை 4 பேருக்கு சொல்றதுக்கு மட்டும் நம்ம படிக்கல, 4 பேருக்கு சொல்றதுக்காக மட்டும் நம்ம படிக்கல. நாம அப்படி நடந்துக்கணும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அந்த சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். அதற்காக தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே நம்ம செய்யறோம். இதை தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம நாம இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு பெரிய பெரிய ஒரு மன வேதனையா போகுது. எல்லாம் தெரிஞ்சும்
என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கல. இது சொன்னவங்க பல பேர் இந்த விஷயத்த சொல்லி இருக்கீங்க. அத்தனை அறிவு உங்களுக்கு இருக்கு, அத்தனை சக்தி இருக்கு, கடவுளுடைய பிளஸிங் இருக்கு, நல்ல ஒரு சான்சஸும் இருக்கு. ஆனா எந்த சான்ஸையும் நாம பயன்படுத்திக்கிறதே இல்லை இப்போ வரைக்கும். ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாமே. வாய்ப்புகளை பயன்படுத்திட்டா வாழ்க்கை நமக்கு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமே. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கிடைக்குது? ஸோ அழகான அற்புதமான வாழ்க்கை கடவுள் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், சொல்ற மாதிரி சாயப்பா அழைக்கிறார், சிவன் அழைக்கிறார், பெருமாள் அழைக்கிறார், எல்லாம் அழைக்கிறார். அழைச்ச குரலுக்கு நான் போக மாட்டேன். வீட்டில் காலிங் பெல் அடிச்சா என்ன பண்ணணும்? போய் கதவை திறந்து விடணும். காலிங் பெல் அடிக்கிறாங்க, நீங்க கதவை திறக்கல, அப்ப என்ன பண்ணுவாங்க? சரி வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு போவாங்க. இல்லை வீட்டில் நம்ம வந்தது தெரிஞ்சும் நம்மள வேண்டான்னு சொல்றாங்க, அதனால என்ன பண்ணுவாங்க? வந்தவங்க போயிடுவாங்க. ஏன்னா வந்தவங்க மானம், ரோஷம், சூடு, சொரணை எல்லாமே இருக்கிறவங்க. அப்ப கதவை தட்டுனா திறக்கணும். அப்ப கடவுள் அழைச்ச போகணும். என்ன அப்போ அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்றேனே, ஒரு குடுகுடுப்புக்காரன் 4 மணிக்கு எழுந்துரு உங்க வீட்டு வாசல்ல வந்து, நீ நல்லா இருப்ப மகராசி, நீ ரொம்ப சிறப்பா இருப்ப, நீ ராணி மாதிரி, நீ ராஜா மாதிரி வாழ போற, உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் போயிடுச்சு, ஜக்கம்மா சொல்றான்னா ஒரு பையன் எட்டி பார்க்க மாட்டாங்க. அடப்போ பைத்தியக்கார அப்படின்னு. அப்போ அடுத்த வாரம் வேற ஒரு குடுகுடுப்புக்கார உன் வீட்டில் அது நடக்க போகுது, எது துக்கம், வேற ஒன்று நடக்க போகுது, அது நடக்க அப்படி இப்படின்னு சொல்றான். அவனை கூப்பிட்டு வச்சு என்ன மரியாதை, ஜக்கம்மா சொல்றது நடந்தே தீரும். கதவை திறந்து பாருங்க, இல்ல ரத்த வாந்தி எடுப்பீங்க. ஓகே அம்மா சாமி திறந்துடு, இல்ல ரத்த வாந்தி எடுத்துருவா. ஏன் ஃபர்ஸ்ட் சொன்ன குடுகுடுப்புக்கார சொன்னது போடா வேலை இல்லையா போடா அப்படின்றோம். அதிகபட்சம் 10 ரூபா கொடுப்போம், 50 ரூபா கொடுப்போம். ரெண்டாவதா சொன்னா பாருங்க, அவன் கேட்கிற தொகையை 10,000. நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கள் வந்து எங்கேயாவது அரிசியில் அங்கே இங்கே வச்சிருப்பாங்க. உடனே தெய்வமே நல்ல வேலை, இப்போதான் என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி அவனை ஒரு கடவுள் மாதிரியே அங்கீகரித்து அவன் வந்து எடுத்தவொடனே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் 2,000 வாங்கி போயிடுவான். இன்னும் 2 நாள் நான் வருவேன், நான் உனக்கு கொடுப்பேன், அதை செய்யணும், பணத்தை எடுத்து வைங்க. இதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க இவங்கெல்லாம், அதாவது 10,000க்கு குறைவாகவும் வாங்க மாட்டேன், 10,000க்கு அதிகமாகவும் வாங்க மாட்டேன். இவன் கேட்காத 10,000 அதிகம். என்ன சொல்லுவான்? 1 ரூபா கம்மியாகவும் வாங்க மாட்டேன், 1 ரூபா அதிகமாகவும் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பிட்டை போடுவான். அது கணக்கு கரெக்டாக இருக்கணுமா? ஏன் 10,000 1 ரூபா கொடுத்தா என்ன ஆக போகுது அப்படின்னு. அப்போ இப்படி தான். அப்போ முதல் வரவன் வேஸ்ட்டு, 2வது வரவன் கடவுள். அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பாடா முடிஞ்சிருச்சுன்னா அப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதாவது காயத்துக்கு ஏற்ற மருந்து தான் போடணும். காயம் ஒன்று இருக்குது, மருந்து வேற ஒன்று இருக்குன்னா காயம் எப்படி குணமாகும்? இப்போ நம்ம லைஃப்பில் பல விஷயங்கள் இப்படி தப்பாக முடிவெடுக்கிறோம். பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தைரியசாலின்னு வெளியில் சொல்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ள பயம் பயங்கரமாக இருக்குது. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீதான் என் தெய்வம், நீதான் என் குலசாமி, நீ என்ன சொல்றியோன்னு, அவன் அந்த 2,000 வாங்கிட்டு நேராக 12 மணிக்கு கடைக்கு போவான், சரக்கு அடிப்பான், அவன் வந்து வீட்டுக்கு போவான், அவன் பொண்டாட்டியை எட்டி உதைப்பான். இப்போ 2,000 கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க? அவனுடைய பொண்டாட்டியை இவன் காலால் எட்டி உதைக்கிறதுக்கு உங்கள் பணம் அங்கே பயன்பட்டுச்சு. இப்போ உங்கள் பிரச்சனை தீராது. ஏன்னா 2,000 கொடுத்து ஒரு பெரிய பாவத்தை அவனுக்கு செய்ய சொல்லியிருக்கீங்க. கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு? உன்னோட வாழ்க்கையை நீ தீர்மானிக்கலனா வேற ஒருத்தன் வாழ்க்கையை தீர்மானிப்பான். இப்போ அந்த குடுகுடுப்புக்கார உங்க வாழ்க்கையை அழகா தீர்மானிச்சான்ல,
கச்சிதமாக தீர்மானிச்சால, அதாவது ஒரு வீடுன்னு எடுத்தா 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரில் ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கும், கடன் பிரச்சனையாக இருக்கும், இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு சொல்லிக்க ஏதாவது ஒன்று. அப்போ அவன் சொல்லுவான், இந்த வீட்டில் கடன் தொல்லை ஜாஸ்தின்னா, அப்போ யார் வீட்டில் கடன் இல்லை? எல்லா வீட்லையும் கடன் இருக்கும். அதுவும் வீட்டுக்கு முன்னாடி சாமி படம் நிறைய மாட்டி இருந்துச்சுன்னா அது அவனுக்கு நல்ல தொக்கா போயிடும். ஒரு சங்கு மாட்டி இருக்குது, அது பக்கத்தில் கருப்பு இல்லை கயிறில் என்னமோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் திருஷ்டி பொம்மை, எண்ணெய் பார் யோக மனசு, கழுத பொம்மை, ஒரு நாய் பொம்மை, ஒரு நரி பொம்மை, எல்லாத்துக்கும் மாலையை போட்டு மஞ்சளை தடவி வச்சுருந்தீங்கன்னா அருமையான அற்புதமான இடம் அவனுக்கு தொழில் செய்யறதுக்கு. இப்போ 10,000 இல்லை, 20,000 ரூபாய் கூட்டினாலும் குறைச்சாலும் வாங்க மாட்டேன். ஜக்கம்மா உன்னை வந்து தேடி வர வச்சிருக்கா அப்படின்னு அதை 10 நிமிஷம் பேசுவான். 10 நிமிஷம் பேசுவான். நல்ல பிஸ்னஸ், சத்தியமாக சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் பிஸ்னஸ். 20,000, 10,000, 20,000 வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. நம்ம எல்லாமே மிடில் கிளாஸ் தானே. நமக்கு ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா அவ்வளவு ஒரு பயம், அவ்வளவு ஒரு பதட்டம் இருக்குது. அந்த பதட்டம் தான் காசா போகுது இப்படி. அதனால தான் சொல்கிறேன், கடவுள் வந்து அழகா வாழ்க்கையை நீ தீர்மானி, உன்னோட செயல்கள் மூலமா உன்னுடைய வாழ்க்கையை நீ உருவாக்கு. அது உனக்கு ஒரு கொள்ள லாபத்தை அது கொடுக்கும், நஷ்டத்தை அது கொடுக்காது. ஸோ ஒன்லி கெயின், நோ லாஸ். ஆனால் அடுத்தவனை நம்பினா ஒன்லி லாஸ், தேர் இஸ் நோ கெயின். ஸோ வாழ்க்கையில் லாபத்தை பார்க்கணுமா இல்லை தொடர்ந்து நஷ்டத்தை பார்க்கணுமா? அப் டு யுவர் சாய்ஸ். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். களிமண்ணை கொடுத்தாச்சு. இப்போ குரங்கு பிடிக்கிறதோ பிள்ளையார பிடிக்கிறதோ அவங்கவுங்க கையில் இருக்குது. மூட நம்பிக்கை பின்னாடியே ஓட போறீங்களா, இல்லை அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பூட்டை போட்டு பூட்டி வச்சுட்டு ஒரு பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், அறிவு மார்க்கம், அந்த மார்க்கத்தில் போக போறீங்களா? நீங்க டிசைட் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் சாய்ஸ், திஸ் இஸ் யுவர் டைம், திஸ் இஸ் யுவர் லைஃப். எல்லாமே உங்ககிட்ட கடவுள் ஒப்படைச்சிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும், என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வாழ்க்கையில தோத்துட்டோம் நினைச்சீங்கன்னா தோக்குறீங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஜெயிக்கிறீங்க. இந்த இரவு இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அவர் நடத்தணும்னு சொல்லி நான் சாயப்பாட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த பதிவை கேட்ட அடுத்த 10 நிமிஷங்கள் பாசிட்டிவா திங்க் பண்றீங்களா? எஸ், உங்க லைஃப்ல ஒரு பெரிய கெயின், ஒரு லாபம், ஒரு அளவில்லாத நீங்க நினைச்சு பார்த்த ஒண்ணு கண்டிப்பா நடக்கும் அடுத்த 24 ஹவர்ஸ்ல. இது சும்மா இந்த ஹெட்டிங்காகலாம் மனசுல வந்ததை சொல்றோம். எஸ், ஒரு 10 நிமிஷம் பாசிட்டிவா திங்க் பண்ணி பாருங்க. மூட நம்பிக்கைக்கு தீய வச்சு கொளுத்துவேன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தீயை வைத்து கொளுத்துவேன். கடவுளை தாண்டி எந்த ஆசாமிகளையும் நம்ப மாட்டேன், எந்த ஆசாமிகளையும் நம்ப மாட்டேன். கடவுள் ஒன்றே எனது வேதம், கடவுள் ஒன்றே எனது வாழ்க்கை. கடவுளை தாண்டி எனக்கு நல்லதை எவனும் செய்ய மாட்டான். இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களால சொல்ல முடியுமா? சொன்னா கண்டிப்பா அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடியதை பார்த்து நீங்க வியப்போட இருப்பீங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த பதிவில் அடுத்த 2-3 நாள் வரக்கூடிய கமெண்ட்ஸ் நம்ம சுகந்தி சாய்ராம் அவர்கள் படிப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு இம்பேக்டை இது கொடுத்துருக்குதுன்னு. ஆனால் எத்தனை பேர் இந்த விஷயத்தில் பயனடைவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கோம். ஆனால் கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இந்த மூழ்கி இருக்கக்கூடிய மனிதர்களை தயவு செய்து வெளியில் எடுத்து ஒரு சுய அறிவை கொடுத்து வாழ்க்கையில் வாழ்வதற்கு உண்டான
ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுக்கணும்னு நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த அருமையான அற்புதமான பதிவை தந்த சாயப்பாவுக்கு நன்றிகளையும், அதே போல் சச்சரிதம் மெடிடேஷன்ஸ் இதை ரெகுலர் பண்ணுங்க. அன்பேசா டிஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா 500 rupees கொடுங்க. இந்த பவர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு சாய்ராம் இன்னும் பேமெண்ட் பண்ணியாச்சு, இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸாக்ட் அட்ரஸ் உங்கள் சைஸ் கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ஏன்னா ஒரு 3 கொரியர் பெண்டிங்கில் நிற்குது. அது யார் என்னன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குதுன்னு கெஸ்ட் கொரியரில் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ திருப்பி ரீஷெடியூல் பண்ணணும். அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா சில இன்டீரியர் பிளேஸ்லலாம் கொரியர் ஆஃபீஸ் கிடையாது. அப்போ அவங்க கால் பண்ணி உங்களை மெயினான பிளேஸ்க்கு வர வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் கால் எடுக்கலை, பிக் பண்ணலை அப்படின்னா அது ரிட்டர்ன் ஆகிடுது. அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த ஒரு சாயிரம் மட்டும் இதை சொன்ன மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இங்கே டிஷர்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஓகேங்களா? யாருக்காவது தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆன்மா பயிற்சியை தயவு செய்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ரெகுலரைஸ் பண்ணுங்கள். கடவுள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.